இன்னைக்கு எங்களுக்கு ஒன்று தெரிய வந்துட்டா அதை கிண்டி அவருக்கு கோட் பண்ணி இவருக்கு கோட் பண்ணி இவருக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அப்படி அவருக்கு ஒன்றுமே தெரியும் அவருக்கும் தெரியப்படுத்தி இவரை பத்தி ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறேன். இவரை தவிர அங்கிங்க போட்டு சீரழிக்கிறேன். யோதிபரே நான் உன்னை பார்த்த நாள்ல இருந்து இன்று வரையில நீ உன்னை நான் என்ன நிலைமையில உங்களை கண்டேனோ அதை நான் யார்கிட்டையும் சொல்லல. இப்னு மஸ்ஊத் கான மஇ, என்னோட வந்து வாசல்ல நின்று கொண்டிருந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூட நான் அதை சொல்லல அப்படி என்ற. அவர் நல்லா இருந்தவரு, கண்ணியமாக இருந்தவரு, அவரால் ஒரு தவறு நடந்துட்டா அதை யாராவது பார்த்துட்டாங்களா அவரை நிம்மதியை இழந்துருவார். அவரை தவற கண்டுட்டாங்களே என்று சொல்லி ஈமான் இல்லை என்றா அவர்கள் தற்கொலை செய்வதற்கும் துணிந்து விடுவார். ஒருவருடைய தவற தோண்டி தோண்டி திருவி திருவி 6000 ஆய்வு செய்யறதுக்கு 6000 யாருக்கும் அனுமதி கிடையாது. இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. குர்ஆன் தடுக்குது. வலா தஜஸ்ஸசு, நீங்க மத்தவண்ட குறைய மத்தவண்ட தவற திருவி திருவி ஆராயாதீங்க. இது உங்களோட கடமையும் இல்லை, உங்களுக்குரிய பொறுப்பும் இல்லை. இத பத்தி நாளைக்கு உங்கள்கிட்ட விசாரிக்கப்பட மாட்டாது. நீங்க அவர் செஞ்ச இந்த தவற என்னட்ட கொண்டு வராம உங்களோட ஆடையாளைய நீங்க மறைக்க இருந்துச்சு, நீ என்னட்ட கொண்டு வராம இருக்க இருந்துச்சு, நீங்க மறைச்சுட இருந்துச்சு. அவர் உயிர் வாழ்ந்து பாரு, அது உங்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும். என்னட்ட வந்து அவரை கம்ப்ளைண்ட் பண்ணினா என்னட்ட வந்து உறுதிப்படுத்துறதுக்கு பின்னால இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை நான் நிறைவேற்றித்தான் ஆகணும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவருடைய குறை மறைக்கப்படும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஆசைப்பட்டாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு அவனால் பொருந்திக் கொண்டு ஏற்றுக்கொண்ட புனிதமான தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த தீனுல் இஸ்லாத்தில் அனைத்துக்கும் வழிகாட்டப்பட்டிருக்குது. ஒரு மனிதனுடைய ஈருலக வாழ்க்கையுடைய நிம்மதி, சந்தோஷம், வெற்றி, மகிழ்ச்சி அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மேலான தீனுல் இஸ்லாத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த அடிப்படையில் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறான். இந்த மனிதர்கள் அல்லாஹ் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் தவறிழைக்கக்கூடியவர்கள். அவர்களால் தவறுகள், குற்றங்கள் நிகழும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தா, ஆதமுடைய பிள்ளைகள் அனைவர்களும் தவறிழைக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் அவ்வாறுதான் மனிதர்கள் அல்லாஹ் படைத்திருக்கிறார். பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் மாத்திரம்தான். அவர்கள் மாசூமீங்க. நபிமார்களை தவிர மனிதர்கள் என்ற வகையில் அவர்களால் தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் நிகழும். அந்த நிலைமையில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுதோ, ஹுலிகல் இன்சானு ضعீஃபா, மனிதனை நாம் பலகீனமானவனாக படைத்திருக்கிறோம் என்றும், ஹுலிகல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசர புத்தியுடையவனாக படைத்திருக்கிறோம் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்ட இந்த மனிதனால் அவசர புத்தியினால், பலகீனத்தினால் தவறுகள், குற்றங்கள் நிகழும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மனிதர்களால் நடக்கக்கூடிய, நிகழக்கூடிய இந்த தவறுகள், குற்றங்களை கண்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய தவறுகளை அம்பலப்படுத்தி 4 பேருக்கு தெளிவுபடுத்தி அவரை சீரழிக்கும்படியா எங்களுக்கு மார்க்கம் வழிகாட்டு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, தீனுல் இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கூடிய வழிகாட்டல், ஒருவருடைய தவற கண்டா அதை நீங்க மறைங்க. ஒருவருடைய தவற, ஒருவருடைய குற்றத்தை கண்டா அதை மறைக்கும்படிதான் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டு இருக்குது. அதுக்கு நன்மையை இஸ்லாம் வைத்திருக்குது. மன் சதர முஸ்லிம சதரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, யார் ஒரு முஸ்லிமுடைய குறைய, தவற, குற்றத்தை மறைப்பாரோ அல்லாஹ் இம்மையிலையும் மறுமையிலையும் அவருடைய தவறுகளை, குற்றங்களை மறைப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒருவருடைய தவற தோண்டி தோண்டி திருவி திருவி 6000 ஆய்வு செய்யறதுக்கு 6000 யாருக்கும் அனுமதி கிடையாது. இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. குர்ஆன் தடுக்குது. வலா தஜஸ்ஸசு, நீங்க மத்தவண்ட குறைய, மத்தவண்ட தவற
திருவி திருவி ஆராயாதீங்க. இது உங்களோட கடமையும் இல்லை, உங்களுக்குரிய பொறுப்பும் இல்லை. இதை பத்தி நாளைக்கு உங்கள்கிட்ட விசாரிக்கப்பட மாட்டாது. ஒருவருடைய தவறு தேடி தேடி போறது ஒரு புறம் இருக்க, அது கண்ணுக்கு தென்பட்டால் கூட அதை மறைக்கும்படி இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்குது. அதை பாதுகாருங்க, அதை மறைங்க என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கு. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வழிகாட்டல இந்த மார்க்கம் எம்மளை வேண்டி நிற்கக்கூடிய இந்த பண்பு எம்மிடம் இல்லாதனால் இன்று ஏராளமான குடும்பங்கள் சீரழிந்து வைத்திருக்குது. குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை, சண்டைகள், சச்சரவோ, இதே மாதிரி தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் அவருடைய தவறு அம்பலப்படுத்தியதனால் ஏற்பட்ட விபரீதங்களை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறைப்பதற்கு நன்மையை இஸ்லாம் வாக்களித்திருக்குது. இஸ்லாம் எமக்கு அதுக்கு நன்மை கிடைப்பதாக மார்க்கம் எமக்கு வழிகாட்டி இருக்குது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு மாற்றமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இந்த தவறுகளை, குற்றங்களை கண்டா மறைங்க, இதுக்கு எவ்வளவு நன்மை என்பதை சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூதாவுதுல வரக்கூடிய ரிவாயத், மன் ரஆ ஔரா, யார் ஒருவருடைய தவறை காண்றாரு, ஒருவரால தவறு நடக்குது, குற்றம் நடக்குது, ஒரு பாவம் ஒன்று செஞ்சிட்டாரு, ஃபஸதரஹா, யார் அந்த தவறை மறைப்பாரோ, அந்த குற்றத்தை மறைப்பாரோ, கான கமன் அஹ்யா மௌஊதா, உயிரோட புதைக்கப்படக்கூடிய ஒரு புள்ள, பெண் புள்ள, அந்த புள்ள உயிரோட புதைக்கப்பட போகுதோ, அந்த புள்ளைய பெய்து பாதுகாத்தா எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்தார்கள். யார் ஒருவருடைய தவறு, குற்றத்தை, குறைய மறைப்பாரோ அவருக்கு அல்லாஹ் அந்த நன்மையை வழங்குவான்னு சொன்னார்கள். ஒருவர் அவருடைய பிள்ளைய, பொம்பளை பிள்ளைய உயிரோடு வைத்து புதைக்க போறாரு, மண்ணில போட்டு, இவரை தடுத்து நிறுத்தி அதை பாதுகாக்கிறார், அந்த நன்மை தான். முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸை தெளிவுபட, இது ரெண்டுக்கு என்ன தொடர்பு? பிள்ளைய உயிரோட புதைக்கிறதுக்கும் குறைய மறைக்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? உலமா முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸை தெளிவுபடுத்தும் பொழுது, ஒருவரால் ஒரு தவறு நடக்குது, ஒரு நல்லா இருந்தவரு, கண்ணியமாக இருந்தவரு, அவரால் ஒரு தவறு நடந்துட்டா அதை யாராவது பார்த்துட்டாங்களா அவரை நிம்மதியை இழந்துருவார். அவர் தவறை கண்டுட்டாங்களே என்று சொல்லி ஈமான் இல்லை என்றா அவர்கள் தற்கொலை செய்வதற்கும் துணிந்து விடுவார். அவருடைய தவறு தெரிய வந்துட்டு, நான் இது போற உலகத்துல வாழ்ந்து வேலை இல்லை, நான் இதுக்கு போற இருக்கிறதுல இந்த பிரயோசனம் இல்லை, நான் எப்படி சமுதாயத்துக்கு முன்னால முகம் காட்டுறது, இவருக்கு தான் தெரிய வந்துட்டது என்று பயந்து ஈமான் இல்லை என்றால் தற்கொலையும் செய்து கொள்வார்கள், ஊரை விட்டு ஊர் போயிடுவார்கள். சகோதரர்களை தலைமறைந்து வாழ ஆரம்பிப்பார்கள். இதே நேரத்தில் ஒரு தவறு எங்களுக்கு விளங்கிட்டு கண்டுட்டோம், எங்களுக்கும் தெரியுது, அவருக்கு தெரிஞ்சிட்டு எனக்கு தெரியும் என்று அவர்கிட்ட போயிட்டு, இங்க வாங்க சகோதரர்களே, சகோதரரே, நீங்க செஞ்ச தவறு தான், இது செய்யாதீங்க, ஆனா நீங்க பயப்படாதீங்க, நான் யாருக்கும் சொல்லிடுவேன், நான் வல்லாஹி நான் இதை யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்று அவரிடம் இந்த வார்த்தையை போயிட்டு சொன்னா அவருக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்குமா இல்லையா? அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் ஒன்று உண்டா? நான் பயந்து இவர் வெளியில கொண்டு வந்துருவாருன்னு சொல்லி, இவர் தான் வந்து வாக்களிச்சிட்டாரு, அவர் தான் சத்தியம் பண்ணிட்டாரு, நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன்னு சொல்லி போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கும். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கமன் அஹ்யாஹா மௌஊதா, ஒரு பொம்பளை புள்ள, உயிரோடு இருக்கிற பொம்பளை பிள்ளைய மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்தி பாதுகாத்தா என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மற்றவர்களுடைய தவறுகளை கண்டா மறைக்கும்படிதான் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி. தவறுகள் கண்டா எப்படி நடந்து கொள்ளணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு தொழுகையை, நோன்பை, ஜகாத்தை, ஹஜ்ஜையும் மாத்திர வழிகாட்டிட்டு போறதுக்கு அனுப்பப்பட்ட நபி அல்ல. லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆখির. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழு வாழ்க்கையில சொல் செயல் அங்கீகாரத்தில் அல்லாஹ் எங்களுக்கு ரோல் மாடலை வச்சிருக்கிறான். வாழ்க்கையோட முன்மாதிரி அல்லாஹ் வைத்திருக்கிறான். வாழ்க்கையுடைய நிம்மதி சந்தோஷத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாலைவனத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவரை பார்க்கிறார்கள், அவர் ஆடை இல்லாமல் குளித்துக் கொண்டிருக்கிறார். ஆடை இல்லாமல் குளித்துக் கொண்டிருக்கிறார். இருந்தவர்களை அங்க பிடிங்க, பாருங்க என்ன வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான், ஆடை இல்லாம குளித்துக் கொண்டிருக்கிறான், சீரழிக்கல, அவன மானத்தை மானபங்கப்படுத்தல, கண்டும் காணாத மாதிரி சென்று விட்டார்கள். அதுக்கு பின்னால் ஒரு சபையில
அவரும் இருக்கிறத பாக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய சபையில சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்களுக்கு என்ன நடந்திருக்குது? அவர்கள் ஆடை இல்லாமல் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னல்லாஹ் ஹய்யுன், அல்லாஹ் வெட்கம் உள்ளவன். யுஹிப்புல் ஹயா, அல்லாஹ் வெட்கத்தை விரும்புகிறான். அல்லாஹ் மறைக்க கூடியவன். யுஹிப்புஸ் சித்ர், அல்லாஹ் மறைக்கிறது அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்க யாராவது குளிப்பதாக இருந்தா குளிக்கும் பொழுதோ மறைத்துக் கொள்ளுங்கள். உங்களை யாரும் பார்க்கக்கூடிய நிலைமையில நீங்க குளிக்க வேணாம், நீங்க மறைத்துக் கொண்டு குளியுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த சபையில இந்த யாருக்குமே தெரியாது யாருக்கு இதை சொல்கிறார்கள், எதுக்காக இதை சொல்கிறார்கள், யாருக்கும் தெரியாது. தவறு செஞ்சவருக்கு தெரியும், அப்படி குளித்தவருக்கு தெரியும். இவ்வாறு தான் எனக்கு தான் சொல்கிறார்கள், அவர் திருந்திக் கொள்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மறைக்கிறதுங்கிறது இது அல்லாஹ்வுடைய சிஃபத். சத்தாருல் குயூப், அல்லாஹ் குறைகளை குற்றங்களை மறைக்க கூடியது. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய சிஃபாத்துகள் சிலது அடியார்களிடத்தில் இருக்கிறது அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். அடியார்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் மேலானவர்களாக உயர்ந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். அல்லாஹ் இரக்கம் மன்னிக்க கூடியவன். அடியார்களிடம் அந்த சிஃபத் இருக்குமாக இருந்தால் அந்த மனிதனும் உயர்ந்தவனாக சிறந்தவனாக கணிக்கப்படுகிறான். இதே மாதிரி அல்லாஹ் சத்தாருல் குயூப், குறைகளை குற்றங்களை மறைக்க கூடியவன். இந்த சிஃபாத், இந்த தன்மை அடியார்களிடத்தில் இருக்குமாக இருந்தால் அந்த அடியார்களும் உயர்ந்தவர்களாக மேலானவர்களாக கருதப்படுகிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சக்தி உள்ளவன். அவன் செஞ்சா யாரும் கேட்கலாது. லா யுஸலம்மா யஃபலுஹும் யுஸலூன். அல்லாஹ் ஒன்றை செஞ்சா யா அல்லாஹ் நீ இதை செஞ்சான்னு கேட்கலாம். சகோதரர், அந்த ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்றுமில்லாது படைத்து பாதுகாத்து போஷித்து வளர்த்து வரக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் கூட அவனுக்கு மாறு செஞ்சிட்டா, அவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செஞ்சிட்டா, பாவத்தில் ஈடுபட்டுட்டா, அவன் கூட என்ன செஞ்சிருக்கிறான்? ஹதீஸ்ல என்ன வருகிறது? ஒரு அடியான் தவறு செஞ்சா அந்த அடியாண்ட உள்ளத்துல ஒரு கருப்பு டொட்டொண்டு விழு. எங்களுக்கு கூட எங்கிட்ட நாங்க செஞ்ச பாவத்துடைய அடையாளம் விளங்குது இல்லை. அல்லாஹ் அந்த அளவுக்கு மறைச்சு வச்சிருக்கிறான். இன்னொரு பாவம் செஞ்சா இன்னொன்று கூடுதோ, தௌபா செஞ்சா அது இல்லாம போகுதோ. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க துடிக்கிற மாதிரி மத்தவண்ட குறையெல்லாம் கொண்டு வரணும், சீரழிக்கணும், திருத்தோணும் என்ற நோக்கத்துல சீரழித்து கொண்டிருக்கிறோமே. சிலருக்கு திருத்தோணும் நோக்கமே கிடையாது, அவங்களோட நோக்கமே சீரழிக்கிறது தான். அவனை கேவலப்படுத்தணும். நல்லா இருக்கிறாங்க, இவனை தட்டுறதுக்கு இதான் ஒரே வழி, இவனை மானபங்கப்படுத்த இதான் ஒரே வழி, இவனை நான் நல்லவன் என்று சொல்றாங்க, இவங்களை எல்லாம் மதிக்கிறாங்க, இதான் நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிக்கு, இதை தூக்கி வெளியில போட்டா இவர் அவுட் ஆயிருவாரு என்ற நோக்கங்கள்லாம் இன்றைக்கு மக்களுடைய குறைகளை எல்லாம் வெளியில போட்டுக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீனும் நாங்க விரும்புற மாதிரி அல்லாஹ்வும் அந்த டொட்டை தூக்கி முகத்துல வச்சிருந்தா இந்த சபையில் இந்த ஜும்மால வந்து உட்காரலுமா? எங்களாலே அந்த இன்னென்ன பாவங்களுக்கு இன்னென்ன டொட் என்று இருந்தா, கருப்பு டொட்டுகள் எங்கட முகத்துல பதிக்கப்பட்டிருந்தா எங்கட நிலைமை எப்படியா இருக்கும்? எங்களை குடும்பம் உள்ளுக்கு எடுக்குமா? திருமணம் பேசி வருவாங்களா? சொந்தங்கள் எங்களை வீட்டுக்குள்ள எடுக்குமா? எங்களோட பேசுவாங்களா? கதைப்பாங்களா? யாரும் எங்களை கணக்கெடுக்க கூட மாட்டாங்க. நாங்க செஞ்ச தவறுகள், நாங்க செஞ்ச குற்றங்கள், நாங்க செஞ்ச அநியாயங்கள், வெளியூர்ல போய் செஞ்சது, உள்நாட்டுல போய் செஞ்சது, ரப்புல் ஆலமீன் மறைச்சு வச்சிருக்கிறான். சத்தாருல் குயூப், அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். இதைத்தான் அடியார்களிடம் அல்லாஹ் ஆசைப்படுறான். அடியான் தவறுகளை மறைக்கணும், அடியான் தவறுகளை மறைக்கணும் அல்லாஹ் விரும்புறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய சம்பவம் தான் மாயிஸ் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் ஒரு யதீமாக இருந்தார்கள். இவர்கள் அந்த ஒருவரிடத்தில் வளர்ந்து வந்தார்கள். இந்த நேரத்தில் இவர்களால் ஒரு தவறொன்று நடந்தது. அந்த ஊர்ல விபச்சாரத்தில் ஈடுபட்டுட்டாங்க. இவர் பேய்த்து, இவருக்கு பொறுப்பா இருந்த இவரை பராமரிச்சு கொண்டிருந்தவர்கிட்ட பேய்த்து சொன்னாரு, ஹஸ்ஸால் என்று சொல்லக்கூடியவர், நுஐம் இப்னு ஹஸ்ஸால், நுஐம் என்கிற ஒரு மகன், அவர் தான் இதை சொல்கிறாரு. என்ற வாப்பாட பராமரிப்புல இவர் இருந்தாரு. அந்த ஹஸ்ஸால் பேய்த்து இவர் சொன்னாரு, மாயிஸ் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு வஅர்லாஹ், என்னால இப்படி ஒரு தவறொன்று நடந்துட்டது, நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டுட்டேன். அவர்கள் சொன்னார்கள்,
நீங்க போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, இதுக்கு ஒரு பரிகாரம் என்னங்கிறது அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. என்ன அவர் தௌபா விரும்புறார், நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லுங்க. என்ன இவர் வந்தாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யா ரசூலல்லாஹ் தஹிர்னி, என்ன பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னா. வலது பக்கம் வந்து சொன்னார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடது பக்கம் திரும்பி கொண்டாங்க. இடது பக்கம் சொன்னார், இவ்வாறு 4 புறத்தாலே வந்து என்ன சுத்தப்படுத்துங்க யா ரசூலல்லாஹ், சுத்தப்படுத்துங்க, என்னால தவறு நடந்துட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இவரை கொஞ்சம் செக் பண்ணுங்க, ஒரு புத்தி சுபாவீனமா இருக்கிறாரு, இல்லாட்டி மது ஏதும் அருந்தி போதையில இப்படி வாய் புலம்புறாரா, கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னா. சஹாபாக்களும் பார்த்துட்டு சொன்னாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், இவர் மது ஒண்ணு அருந்தி இல்ல, இவர் சுய புத்தியோட இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்டாங்க, நீங்க லஅல்லக கப்பல்த, நீங்க முத்தம் கொடுத்திருப்பீங்க, நீங்க அப்படி செஞ்சிக்க மாட்டீங்க. அவ கமஸ்தா, இல்லாட்டி அணைச்சிருப்பீங்க. அவ லமஸ்தா, நீங்க இல்லாட்டி தொட்டிருப்பீங்க, இல்லாட்டி அணைச்சிருப்பீங்க, இல்லாட்டி முத்தம் கொடுத்திருப்பீங்க, இதான் செஞ்சிருப்பீங்க. இல்ல இல்ல யா ரசூலல்லாஹ், நான் ஜினா செஞ்சேன். அப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேக்குறாங்க, அல் தத்ரி மஸ்ஸினா, விபச்சாரம் மட்டும் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அவர் சொன்னாரு, ஓம் யா ரசூலல்லாஹ், தெரியும் எனக்கு. ஒருவர் திருமணம் முடிச்சு ஹலாலான முறையில மனைவியோட எப்படி உடலுறவு ஈடுபடுவாரோ, அதை நான் திருமணம் முடிக்காம ஹராமான முறையில ஈடுபட்டுட்டேன் யா ரசூலல்லாஹ். இதுக்கு பின்னாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருக்கு நீங்க ஹத்த நிறைவேற்று. அவர் ஹத்து நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்க கல்லால் எரிய சொன்னாங்க. கல்லால் எரியப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாம அவரை ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்தில் ஒரு சஹாபி, அதுல இருந்த ஒரு ஒட்டகத்துடைய கால் குழம்பு இருந்துச்சு, அதை எடுத்து இவருக்கு ஓங்கி அடிச்சாரு. அதோட அவர் மரணிச்சு கீழே விழுந்துட்டார், அவர் வஃபாத் ஆகிட்டார். இந்த சம்பவத்தை நடந்த நிகழ்வேலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து சொன்ன பொழுது, யார் அந்த குழம்பால் எடுத்து அடிச்சாரோ அவரை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஏன் அதால அடிச்சீங்க? அவர் ஓடும்போது நீங்க விட இருந்துச்சே, அவர் சிலது நான் இதை செய்யல அப்படி என்று சொல்லி அவர் சொல்றதுக்காக ஓடி வந்திருக்க முடியுமே, அவர் ஓடி இருக்க முடியுமே, ஏன் நீங்க அடிச்சீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு ஹஸ்ஸால் என்கிறவரை கூப்பிட்டு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க நீங்க அவர் செஞ்ச இந்த தவற என்னட்ட கொண்டு வராம உங்களோட ஆடையாலேயே நீங்க மறைக்க இருந்துச்சே, நீ என்னட்ட கொண்டு வராம இருக்க இருந்துச்சு, நீங்க மறைச்சூட இருந்துச்சு, அவர் உயிர் வாழ்ந்து பாரு, அது உங்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும். என்னட்ட வந்து அவரை கம்ப்ளைண்ட் பண்ணினா, என்னட்ட வந்து உறுதிப்படுத்துறதுக்கு பின்னால இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை நான் நிறைவேற்றித்தான் ஆகணும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவருடைய குறை மறைக்கப்படும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஆசைப்பட்டாங்க. அவரை கூப்பிட்டு சொன்ன, நீங்க உங்களோட ஆடையால் அவரை மறைக்க இருந்துச்சு, அது உங்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும். அதாவது நீங்க மறைக்க இருந்துச்சு, என்னோட கொண்டராம இருந்துச்சு, அவரை தௌபா செய்யுங்கன்னு சொல்லி விட இருந்துச்சு. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நபி வழிகாட்டு, மார்க்கம் வழிகாட்டக்கூடிய முறை இதுதான். ஒரு தடவை இன்னும் ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் அஸப்து தம்பன், என்னால ஒரு பாவம் நிகழ்ந்துட்டு யா ரசூலல்லாஹ், பாக்கிம் அலைஹி ஹத், என் மீது ஹத்த நிறைவேற்றுங்க யா ரசூலல்லாஹ், நான் தவறு செஞ்சிட்டேன், குற்றம் செஞ்சிட்டேன். எங்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னா அவருக்கு எப்படி எல்லாம் இன்டர்வியூ வைப்போம், எப்படி அலசி அலசி ஆராய்வோம், கிண்டி கிண்டி தோண்டி தோண்டி என்ன கேள்வியெல்லாம் கேட்டிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அவரை பார்த்து கேட்டாங்க, நீங்க வந்து உது எடுத்தீங்களா? அவர் சொன்னார், நாம் யா ரசூலல்லாஹ் உது எடுத்தேன் யா ரசூலல்லாஹ். நீங்க எங்களோட தொழுதீங்களா? சொன்னாங்க, நான் யா ரசூலல்லாஹ் உங்களோட தொழுதேன் யா ரசூலல்லாஹ். அப்படின்னு அல்லாஹ் உங்களோட பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டா, நீங்க போங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. கிண்டி கிருவி கேட்கல. சில வேலை அவர் விபச்சாரம் செஞ்சுட்டு வந்திருக்கோம், மேலும் அதை கேட்டா ஹத்த நிறைவேற்றணும். அவருடைய தவற தனக்கு தெரியும் சொல்லதாச ஆசைப்படல, ஒரு பொழுதும் அவரை குறைகளை எனக்கு தெரியும் ஆசைப்படல. அதனால நான் சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்க, சஹாபாக்களை பார்த்து சொல்லதான்னு சொல்லுவாங்க, யார பத்தி என்னிடத்து முறையிடாதீங்க, யாருடைய குறைகளை என்னட்ட வந்து சொல்லாதீங்க. நான் ஆசைப்படுறேன் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கும் பொழுது சலீமு சதர், உங்கள் மீது நல்லெண்ணம் உள்ளவராக, உங்களை எல்லாம் மீது நல்லெண்ணம் கொண்டவராக உங்களுக்கு முன்னால பேஸ் பண்ண, உங்களுக்கு முன்னால வாரத்துக்கு நான் விரும்புறேன்.
அதனால ஒவ்வொருத்தர் குறைகளை என்று சொல்லாதீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு எங்களுக்கு ஒன்று தெரிய வந்துட்டா அதை கிண்டி அவருக்கு கோட் பண்ணி இவருக்கு கோட் பண்ணி இவருக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அப்படி அவருக்கு ஒன்றுமே தெரியும் அவருக்கும் தெரியப்படுத்தி இவரை பத்தி ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறேன். இவரை தவிர அங்கிங்க போட்டு சீரழிக்கிறேன். மறந்துடவானா சகோதரர்களே, ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷர மன் ஆமன பிலிசானி வலம் யதுகுலில் ஈமானு கல்பா. யா மஅஷர மன் ஆமன பில், வாயால மாத்திர ஈமான் கொண்டவர்களே. இதனுடைய பாரதூரத்தை எச்சரிக்கிறதுக்காக இந்த முறையில சஹாபாக்கள் அழைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாரு, யா மஅஷர மன் ஆமன பிலிசானி வலம் யதுகுலில் ஈமானு கல்பா. அவர்களுடைய யாருடைய உள்ளங்கள்ல ஈமான் உண்மையாக இறங்கவில்லையோ, ஏன்னா உண்மையான ஈமான் உள்ளத்துல இருந்தா அதனுடைய செயல்பாடுகள் உறுப்புகள்ல வெளியாகும். அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய வாக்குறுதிகள், அல்லாஹுடைய வஈதாத்துகள், அல்லாஹ் சொன்னது நம்புவோமாக இருந்தா அவன் பார்க்க சொன்னதை பார்ப்போம், பார்க்க வானான்னு சொன்னதை பார்க்க மாட்டோம். அவன் பேச சொன்னதை பேசுவோம், பேச வானான்னு சொன்னதை பேச மாட்டோம். இதுதான் உண்மையான ஈமான்தாரியுடைய அடையாளம். உண்மையான ஈமான் உள்ளவர் இவ்வாறு தான் இருப்பார். வேணுமே அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டுட்டேன், குர்ஆன் வேதத்தை கொண்டு ஈமான் கொண்டுட்டேன் சொல்றது மாத்திரமல்ல, அது செயல்ல வரணும். அதுதான் உண்மையான ஈமான்தாரியுடைய அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கூப்பிட்டு சொல்றாங்க, லா தக்தாபுல் முஸ்லிம், நீங்க முஸ்லிம்களோட குறைகளை தேடவானாம், முஸ்லிம்களோட குறைகளை தேடவானாம். இதே மாதிரி முஸ்லிம்களோட குறைகளை, முஸ்லிமான சகோதரருடைய குறைகளை நீங்க புறம் பேசவானாம். ஒருவரை பத்தி முஸ்லிம்களை பத்தி புறம் பேசவானாம், முஸ்லிம்களோட குறைகளை தேடவானாம், அதை பின்துயர்ந்து போகவானாம், என்ன நடக்க ஏது நடக்குன்னு கிண்டிக் கொண்டே போகவானாம் சொல்லிட்டு சொன்னாங்க, மன் தத்தபா அவ்ரத அஹீல் முஸ்லிம், யாரு முஸ்லிமுடைய குறைகளை தேட ஆரம்பிப்பாரோ, தபா அல்லாஹு அவ்ரதா, அல்லாஹ் இவருடைய குறைக்கு பின்னால தேட ஆரம்பிப்பான். யாரு அல்லாஹ் யாருடைய குறையை திருவ ஆரம்பிப்பானோ, அவர் வீட்டுக்கு நடுவுல இருந்தாலும் இழுத்துக்கொண்டு தெருவுல வச்சு அல்லாஹ் கேவலப்படுத்துவான்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கேவலப்படுத்துவான்னு சொன்னாங்க. மறைச்சா இவருடைய குறைகள் அல்லாஹ் இம்மேலே மறைமேலே மறைப்பான்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தரை தவற மறைச்சா இம்மையிலையும் மறுமையிலே அல்லாஹ் மறைப்பான்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு தவறுகளை சிலர் கண்டு திருத்த தெரியாத முறையில திருத்த போனதனால், எப்படி நடந்து கொள்ளணுமோ அந்த முறையில நடந்து கொள்ளாதனால் தௌபா செய்ய திருந்த இருந்த ஏராளமானவர்களும் அவர்களுடைய பாவத்தை பிடிவாதமாக இருக்கிறார்கள். இப்பதான் தெரியுமே நான் குடிகாரன் என்று, நான் நியாயக்காரன், நான் இப்படியானவன் என்று தெரியுமே என்று சொல்லி பாவத்தில் விடாப்பிடியா இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த பாவத்துக்கு இவரு பதில் சொல்லோட நாளைக்கு அல்லாஹ் சீரழிச்சாரே, தெரியாம அணுகினாரே, இவரும் மாட்டிக்கொள்வார். சஹாபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தார்கள், மத்தோட தவற மறைக்கணும் என்று. சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அப்படித்தான் இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அமீருல் முஃமினீன் எல்லோருக்கும் தெரியும். இந்த அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு இரவுல ஊரை சுத்தி வலம் வருவார்கள். அதில் நாங்கள் ஏராளமான சம்பவங்களை படித்திருக்கிறோம், விளங்கி வைத்திருக்கிறோம். பசியில இருந்தவர்களுக்கு உதவி செய்தார்கள், சிறு பிள்ளைகள் பசி இருந்தவர்களுக்கு சமைத்து கொடுத்தோ அவர்கள் சந்தோஷப்படும் வரைக்கும் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். கற்பிடி தாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதோ தன் வீட்டாக்களை கொண்டு வந்து உதவி செய்ய விட்டார்கள். இப்படி ஏராளமான நிகழ்வுகள் நடக்கும். இவ்வாறு வலம் வார நேரத்தில் ஒரு நாள் பார்க்கிறார்கள், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். பஸ்ஸால் அவர்களுடைய ரிவாய். ஒரு வீட்டில் வெளிச்சம் வந்து கொண்டிருக்கு, இரவுடைய நேரம். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ள போறாங்க. பெய்து பார்த்து ஒரு வயசாளி, அவருக்கு முன்னால மது பானங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. பெண்கள் எல்லாம் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். போன கோகுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதட்டினார்கள். எங்கட பாசையில சொன்ன காடு வீடு போ காடு வா வாங்குது, இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா? இப்படி நடக்கணுமா? ஏன் இப்படி செய்கிறாய் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரோட சொன்ன பொழுதோ அவர் உடனே சொன்னாரு, அமீருல் மோமினீன், நான் ஒரு தவறு தான் செஞ்சுக்கிறேன், நீங்க இப்ப பல தவறு செஞ்சிட்டீங்க. கேட்டாங்க, என்ன செஞ்சேன்? அல்லாஹ் தடுத்திருக்கிறான், நீ திருவி மத்தவன் குறைகளை தேடாத என்று சொல்லி
வலா தஜஸ்ஸஸு அல்லாஹ் சொல்லிக்கிறான். அமீர் முஃமினீன் நீங்க அதை செஞ்சிட்டீங்க. நீங்க வீட்டுக்குள்ள வந்து திரை வந்து பாத்திக்கிறீங்க. வீட்டுக்குள்ள வரும்பொழுது குர்ஆன் சொல்லுது மத்தவர வீட்டுக்குள்ள போறத அனுமதி கேட்டுட்டு போங்க. நீங்க அதையும் செய்யல. இவ்வாறு நீங்க பல தவறுகள் அமீர் முஃமினீன் செஞ்சிட்டீங்க என்று சொன்ன பொழுது அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பண்புதான் வக்கா. அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு முன்னால் அப்படி நின்றுவாங்க. குர்ஆன் சொல்லுதா அதுக்கு அங்கால அசைய மாட்டாங்க. சொன்னாங்க சதத் வயோதிபரே நீங்க உண்மை சொல்லிட்டீங்க என்று சொல்லிட்டு வெளியில வராங்க. அவங்கள ஆடையுடைய உங்கள ஓரத்தை பிடிச்சி கடிச்சு கொண்டு பல்ல கடிச்சு கொண்டு ஆடைய வாயில வச்சு கடிச்சு கொண்டு அழுது கொண்டு வருகிறார்கள். அவரோட இருந்தார்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுக்கும் எந்த ஒன்றையும் சொல்லல, அழுது கண்டே போயிட்டார்கள். சில தினங்களுக்கு பின்னால அவரும் மறைஞ்சிட்டார். பயந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரிய வந்துட்டு இப்ப நான் இருந்து முடிஞ்சது என்ன உமர் எப்படியாப்பட்டவங்க தெரியும். அவர் சபைகளுக்கு வாரையில மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சபையில இருக்கிறாங்க. பாக்குறாரு அந்த வயோதிபர் ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு அப்படி பின்னுக்கு உட்கார்ற. சஹாபாக்களை சொன்னாங்க அவரோட இன்னைக்கு தேவை ஒன்றைக்கு அவர் கொஞ்சம் கூட்டி வாங்க. அந்த வயசாலியை கூட்டி வர சொன்னாங்க. இது சஹாபாக்கள் அவரை கூப்பிட்டான். அவர் இன்னும் பயப்பட ஆரம்பிச்சார். சரி நாம இருந்து முடிஞ்சு சபையில வச்சு மானத்தை வாங்க போறாரு அப்படி என்று நினைச்சு கொண்டு பயந்து கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வாரார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க உதுனு மின்னி நீங்க என்ன கிட்ட வாங்க. அவர் இன்னும் கிட்ட வந்தார். இன்னும் கிட்ட வர சொன்னாங்க. கிட்ட வந்தோனே சொன்னார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து வயோதிபரே மா அக்பர்து அஹதன் முந்து ரஅய்து நான் உன்னை பார்த்த நாள்ல இருந்து இன்று வரையில நீ உன்னை நான் என்ன நிலைமையில உங்களை கண்டேனோ அதை நான் யார்கிட்டையும் சொல்லல. வலா இப்னு மஸ்ஊத் கான மஇ என்னோட வந்து வாசல்ல நின்று கொண்டிருந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூட நான் அதை சொல்லல அப்படி என்ற. இத சொன்ன உடனே அந்த வயசாளியும் சொன்னார் அமீர் உங்களோட காது கொஞ்சம் தாங்க இட வாய்க்கிட்டு உமரெல்லாம் சாட்சி கொடுத்தாங்க காதை. அவர் சொன்னார் அமீர் முஃமினீன் எப்ப நீங்க என்ன அந்த நிலைமையில பாத்தீங்களோ அண்டிலிருந்து நான் அந்த தவறு செய்யல இன்று வரையில நான் தௌபா செஞ்சுட்டேன் அப்படி என்றார். இதை கேட்ட முறை அல்லாஹு அக்பர் நாங்க சபையில அந்த சபையில இந்த யாருக்கும் தெரியாது எதுக்கு உமர் ரலியல்லாஹு அல்லாஹ் அக்பர் என்று சொன்னாங்க. எதுக்கு உமர் ரலியல்லாஹு அல்லாஹ் அக்பர் என்று சொன்னாங்க அந்த சபையில யாருக்குமே தெரியாது. சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இதுதான் சகோதரர்களே தௌபா செய்ய வழிவாக்குது. சீரழிச்சிட்டா அவருக்கும் தெரிய வந்து எல்லாருக்கும் தெரியுமே. மனைவிமாறு சிலர் கணவன் தவறுகளை எல்லாம் எல்லாத்தையும் சொல்லி இப்ப அவருக்கு தெரியும் நான் குடிகாரன் தெரியும் தானே குடும்பத்துல நான் இப்படியாப்பட்டவன் தெரியும் தானே அவர் அந்த தவறை செய்ய துணிகிறார். அதனால சகோதரர்களே தவறுகள் மறைக்கப்படணும். இதைத்தான் இஸ்லாம் வேண்டி நிற்குது. தவறுகள் அம்பலப்படுத்தினா அல்லாஹ் குற்றங்களை தவறுகளை அல்லாஹ் மனிதத்தை அந்த சிபத்தை வச்சிக்கிறான். அல்லாஹ் அதுல இருந்து எதிர்பார்க்கிறான் அடியான் தன்னின் பக்கம் திரும்பணும், தான் தண்டத்தில் தௌபா செய்யணும். ஒரு அடியான் அல்லாஹ்ல தௌபா செய்ய அல்லாஹ்க்கு விருப்பம். இதை அல்லாஹ் அடியான்ட்டு எதிர்பார்க்கிறான். அதனால யாரும் இப்படி நினைச்சிடக்கூடாது நாங்க வேண்டிய தவறை செஞ்சு கொண்டிருக்கலாம் யாருக்கும் தெரியாது தானே அப்படின்னு அல்லாஹ் கணக்கெடுக்கையில போட அப்படி என்று சொல்லி யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிடாதீங்க. யாரும் தவறா விளங்கிறாங்க. தவறு செஞ்சுட்டோமா குற்றங்கள் செஞ்சுட்டோமா அதுக்குரிய தௌபாவாக செய்யுங்க. தௌபா செஞ்சா உங்களோட பாவம் மன்னிக்கப்படும். சகோதரர்களே சில வேளைகள்ல நாம் பலரை சீரழித்துக் கொண்டிருக்கிறோம். ஹதீஸ்ல வருகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதன் தவறு செஞ்சான் அவன் தௌபா செஞ்சிட்டான் இவரும் இன்னும் அந்த தவறை பேசிக்கொண்டே இருப்பாராக இருந்தால் அல்லாஹ் இவர் அந்த தவறுல ஈடுபடுத்தாம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் அந்த தவறுல அல்லாஹ் ஈடுபடுத்துவான். அவர்கிட்ட எந்த தவறு எந்த குற்றத்தை பார்த்து அவரு தௌபா செஞ்சிட்டார் அவர் திருந்திட்டாரு இவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் நீங்க அப்படி இருந்தீங்க தானே நீங்க அப்படியாப்பட்டவர் தானே என்று சொல்லி 4 பேருக்கு முன்னால பேசுறார். இவர் கதைக்கிறார் இப்ப அவங்க எல்லாம் திருந்தினாலும் நாங்க பேசிக்கொள்றது தானே. சிலருக்கு அந்த பொறாமையால இது வரும். அவர் நல்லா சொல்றாங்க இவர் நல்லா திருந்திட்டாரா பாப்பா முன்சப்ல இருக்கிறார் நல்லவரு இவருக்கு தாங்க முடியாது. நம்மளெல்லாம் சொல்றாங்க இல்ல இப்படி எல்லாம் இருந்தோன்னு பார்த்து சொல்றாங்களே இவர் பழசை கிண்ட ஆரம்பிக்கிறேன். நவுதுபில்லாஹ். சகோதரர்களே என்ன தவறு அவர் செஞ்சாரோ அந்த தவறு அல்லாஹ் ஈடுபடுத்தாம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். அதனால நாங்க யாரும்
துணிஞ்சிடக்கூடாது. யாரும் சொல்ல மாட்டாங்க, எழுதங்க மாட்டாங்க தானே, நல்ல தலைப்பில் பேசிட்டாரு, நாங்க வேண்டி ஒன்று செஞ்சு கொள்ளலாம் இல்லை. இந்த தவறு செய்யக்கூடியவர்கள் 2 வகுப்பா இருக்கிறாங்க. அதே விளையும் ஒரு வகுப்பார் அவங்க இப்பயும் தவறு தான், அவங்களால உம்மத்துக்கு பெரிய நஷ்டம். இவங்களோட பாவம், இவங்களோட அநியாயத்தாலே சமுதாயம் சீரழிஞ்சு போயிடும், பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு பேசிடும். இப்படியாப்பட்டவர்கள் இவர்களுடைய தவறுகள் திருத்துறதுக்கு முயற்சி செய்யணும். என்னென்ன முறையில திருத்துறதுக்கு அழகான முறையில மான மரியாதைகளை பேணி திருத்த முயற்சி செய்யணும். தனிப்பட்ட முறையில அவரை சந்திச்சு சொல்லி சொல்லி திருத்த பார்க்கணும். அவர் திருந்தினா அல்ஹம்துலில்லாஹ். இல்ல யாருட்ட சொன்னா இவர் திருந்துவாரோ, யாருட்ட சொன்னா உம்மத்து பாதுகாக்கப்படுமோ அவர்களிடம் பேய்த்து அதை முறையிடுறதும் பொறுப்பு. இது யாரு? இது இவங்க கைவிட்டு போறாங்க. எவ்வளவு யாரு சொல்லி திருந்துற வாக்கு இல்ல. இவங்களோட இந்த தவறுகளை, இந்த அசிங்கமான இதுகளை பார்த்தா உம்மத்திற்கு பெரிய ஒரு நஷ்டம் வந்து சேர்ந்துரும். உம்மத்து சீரழிஞ்சு போயிடும், சிறார்கள் நாசமாகிடுவாங்க, வாலிபர்கள் நாசமாகிடுவாங்க. இவருக்கு வேற வழி இல்லைண்டா யாருட்ட சொல்லணுமோ, எப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த முறையில அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதும் பொறுப்பு. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு வகுப்பா அவங்க நல்லா இருக்கிறாங்க, சில தவறுகள் நடந்துட்டுது, அவங்களுக்கு துடிக்கிறாங்க, மறைச்சுக்கொள்ள ஆசைப்படுறாங்க, தௌபால ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்ப அவர்களை வச்சு கொண்டோ சீரழிக்கிறது இது ஹராம். இதை பேச எங்களுக்கே விளங்குது, அவர் திருந்திட்டாரு, தௌபா செஞ்சிட்டாரு, தௌபால இறங்கிட்டாரு. இப்ப பேசி இன்னொருத்த பேசி வெறுப்பிட்டுலாம் இருந்தாரு தானே எங்கு சொல்றது இது பாவம். அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால இந்த பாவத்துக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் தௌபா செய்யும். சில வேலையில பாவம் செஞ்சவன், தவறு செஞ்சவன் திருந்தி நல்லவனா ஆயிட்டான், அல்லாஹ் இடத்துல சிறந்தவனா மாறிட்டான். கழுகி கொண்டிருக்கிறோமே நாமே, அதை இன்னும் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவன் மன்னிக்கலண்டா நாங்க நாசம். எங்களுக்குரிய தோபா அவன்கிட்ட பேசி, நான் அவனை சீரழிச்சேன், இத்தனை பேர்லாம் சொன்னேன் என்று சொல்லி அவன்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்கணும். அவன் மன்னிச்சா அல்லாஹ் மன்னிப்பான். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பாவத்திலிருந்து நாம் நம்மையும் பாதுகாக்கணும், நமது குடும்பத்தையும் பாதுகாக்கணும், நம்ம சமுதாயத்தையும் பாதுகாக்கணும். இன்னைக்கு இது பாதுகாக்கப்படாதனாலதான், இந்த குறைகள் மறைக்கப்படாதனால இன்றைக்கு வச்சுக்கொண்டு விசாரிச்சு கொண்டோ சீரழிச்சு கொண்டோ ஒரு சின்ன தவறை செஞ்சுட்டு அவர் தொழிற்சாலையோ ஒரு கடையிலேயோ ஒரு இடத்திலேயோ மற்ற எல்லாரையும் கூப்பிட்டோ அவரை மானபங்கப்படுத்தி அவருக்கு வெளியில போக இயலாம அதுக்கு பின்னால் ஒன்றுமே செய்ய இயலாத நிலைமைக்கு அவரை சீரழிக்கிறதெல்லாம் இது ஒரு உண்மையான ஈமான்தாரியுடைய பண்பில்ல. அதுதான் அந்த ஹதீஸ் ஏற்கனவே நாங்க சொன்னோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸ் தாமி சஹீல், அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மன் ஆமன பிலிசானி, வாயால மாத்திரம் ஈமான் கொண்டு ஈமான் உள்ளத்துல இறங்கலே அப்படியாப்பட்டவர்களேன்னு கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால யார் அடிக்கடி துஆ செய்யணும் அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் எங்கட குறைகளை நீ யாருக்கும் காட்டிடாத, யாருடைய தவறுகளை யா அல்லாஹ் எங்கட கண்ணுக்கு காட்டிடாத, யாருடைய தவறுகளை எங்களுக்கு காட்டிடாதுன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல மண்டாட வேண்டும். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றவருடைய தவறுகளை, குற்றங்களை, குறைகளை மறைக்கக்கூடிய அப்படியாப்பட்ட உண்மையான ஈமான்தாரிகளாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் என் அனைவரையும் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. அல்ல எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தாயந்தருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களோட முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பாயாக, அனர்த்தங்கள், ஆபத்துகள், விபத்துகள் இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உனக்கு மாறு செயலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களோட தவறுகளை, எங்களோட குற்றங்களை யாருக்கும் காட்டி விடாதே. யா அல்லாஹ் எங்களுக்கு யா அல்லாஹ் உண்மையான தௌபாவை நசீபாக்கிறே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் மற்றவருடைய தவறுகளை எங்களுக்கு காட்டிடாதே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் மற்றவருடைய குற்றம் குறைகளை எங்களுக்கு காட்டிடாதே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய நிலைமைகளை சீராகி தருவாயாக. முழு உலகத்திலேயும் இஸ்லாம் முஸ்லீம்களை நிம்மதியாக வாழ்வதற்கு நீ கருணை செய்வாயாக, அருள் புரிவாயாக. யாழ்லா எங்களை கடைசி மௌத்தை யா அல்லாஹ் உனது பாதையில் தருவாயாக, நபீட ஊரில் தருவாயாக, ஜன்னத்துல் பக்கையில் அடங்கப்படக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மன்னிக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வ ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.